இது ஒட்டன்சத்திரத்தில் நம்ம போட்டு கொடுத்துருக்குற ஒரு 3 கிலோவாட்டு ஆன் கிரிட் சிஸ்டங்க. இந்த 3 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம் நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு எப்படி டிசைன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு எவ்வளவு 2 மாதத்துக்கு ஒருக்கா கரண்ட் பில் வருது அப்படிங்கிறது நமக்கு அடிப்படையாக தெரியணுங்க. ஒரு ரூ. 3000லேருந்து ரூ. 5000 வரைக்கும் உங்களுக்கு கரண்ட் பில் வருது அப்படின்னா, நீங்கள் ஒரு 3 கிலோவாட்டு ஆன் கிரிட் சிஸ்டம் போடணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூ. 3000லேருந்து ரூ. 5000 வரைக்கும் உங்களுக்கு கரண்ட் பில் வருதுன்னா, உங்களுடைய கரண்ட் பில்லு நெருக்கி ஒரு 1000 யூனிட்டு 900 யூனிட்டு அந்த மாதிரி வருதுன்னு அர்த்தம். அதில் வந்து 100 யூனிட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக போயிடுது. அப்படி 100 யூனிட்டு ஃப்ரீயாக போகும்போது பேலன்ஸ் இருக்கிற 900 யூனிட்டு இந்த சோலார்லேருந்து உற்பத்தி ஆகுது. அப்போ கரண்ட்டு பில்லு எத்தனை யூனிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 0 தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ ஒரு யூனிட்டுக்கு கூட பில்லு கட்ட வேண்டியிருக்காது. அந்த மாதிரி ஃபுல்லாக சோலார் பேனல்லேருந்து வர கரண்ட்டு உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லை 0 ஆக்கி விட்டுரும். ஆனால் நெட்வொர்க் சார்ஜின்னு ஒன்று இருக்குது. 1 கிலோவாட்டு சோலார் பேனல் போட்டு நீங்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கு அரசாங்கத்திலேருந்து ரூ. 100 நெட்வொர்க் சார்ஜின்னு விதிக்கிறாங்க. இப்போ 3 கிலோவாட்டு போட்டிருக்கிறீங்கன்னா ரூ. 300 கட்டணும். ரூ. 5000 ரூ. 6000 கரண்ட் பில்லு வந்த இடத்துல சோலார் சிஸ்டத்தை போடும்போது 3 கிலோவாட் போடும்போது உங்களுக்கு வெறும் ரூ. 300 மட்டும்தான் கரண்ட் பில் வரும். இதுதான் பெரும்பாலான வீடுகளுக்கு பயனுள்ளதாக இருக்குது. ஒரு 80% வீடுகள் இந்த கேட்டகரியில் வருது. ஒரு ஏசி 2 ஏசி வரைக்கும் வச்சுருக்கிறவங்க பெரும்பாலும் ரூ. 5000லேருந்து ரூ. 6000 வரைக்கும் பில்லு கட்டுவாங்க. இது ஒரு தம்ப் ரூலாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு 3 கிலோவாட் சோலார் சிஸ்டம் போட்டிங்கன்னா உங்களுடைய கரண்ட் பில்லு கம்ப்ளீட்டாக 0 ஆகிடும். நமக்கு தேவையான மின்சாரம் அனைத்தையும் நம்மளே சோலார் மூலயமா உற்பத்தி பண்ணிக்கிறது தான் இந்த ஆன் கிரிட் சிஸ்டம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏன் சார் நம்ம போய் ஈபியில் போய் நிற்கணும், நம்ம வீட்டுக்கு தேவையான சோலாரை பூரா நம்மளாலேயே உற்பத்தி பண்ண முடியுது அப்படிங்கிறப்போ எதற்காக ஈபியில் போய் கை கட்டி நிற்கணும், எதுக்காக அவங்களுக்கு நெட்வொர்க் சார்ஜ் கட்டணும், எதுக்காக நம்ம வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக சோலார்லேயே பண்ணணும் சார், ஈபி பக்கமே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு நல்ல ஐடியாவாக இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த உற்பத்தி ஆகிற மின்சாரத்தை நம்ம எங்கேயாவது சேமித்து வைக்கணும். ஒன்று பேட்ரி ஃபுல்லாக சேமித்து வைக்கணும். அப்படி இல்லைன்னா இபி கரண்ட்டை நம்ம கனெக்ட் பண்ணி இபி அக்கௌண்ட்டில் நம்ம சேர்த்து வைக்கணும். நம்ம வீட்டில் ப்ரொடக்ஷன் ஆகிற மின்சாரம் முழுவதும் நம்ம பயன்படுத்தலை அப்படின்னா ரிவர்ஸில் அப்படியே இபிக்கு போய் எவ்வளோ வெளியில் போகுதுங்கிறது இந்த நெட் மீட்டரில் கால்குலேட் ஆகிக்கிட்டே வரும். அந்த மாதிரி நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய மின்சாரம் வெளியில் போய் எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஆகும்போது எத்தனை யூனிட் எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படிங்கிறது அந்த மீட்டரில் ரெக்கார்ட் ஆகும். ஒன்று பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி வைங்க, இல்லைனா இது மாதிரி எக்ஸ்போர்ட் ஆக்கி அதில் ஸ்டோர் பண்ணி வைங்க. நீங்கள் பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு யூனிட் மின்சாரத்தை ஸ்டோர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 150 ஏஹெச் பேட்டரி ஒன்று வேணும்.